அனைவருக்கும் வணக்கம். இலங்கை தமிழர் பிரச்சனை தொடங்கிய 80 காலகட்டத்தில் பத்திரிகைகள் நுழைகின்ற காலகட்டம். அதற்கு முன்னால் இருந்தபோது மதுரையில் தமிழ் எழுத்தாளர்கள் அனைவரும் கூடி அதற்கான ஒரு நிகழ்ச்சி மதுரையில் தமிழ்நாட்டிலிருந்து எல்லா இடங்களிலிருந்து வந்த எழுத்தாளர்கள் வந்திருந்தாங்க. பல்வேறு தரப்பினர் இருந்த கூட்டம் எல்லாம் நடந்திருக்கு. இலங்கை பிரச்சனை என்பது அந்த காலகட்டத்தில் அனைவருக்கும் ஒரு முக்கியமான விஷயமாக இருந்தது. எல்லாரும் நம்ம அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பல்வேறு குழுக்களோடு இங்கே சந்திக்கின்ற வாய்ப்பெல்லாம் எனக்கு கிடைச்சிது பத்திரிகையாளர் அப்படிங்கிறதுனால. என்ன ஆயுதம் EPRLF ஆயுதம் ஒப்படைப்பு நிகழ்ச்சி மட்டக்களப்பில் நடந்தபோது அதற்காக போகிற வாய்ப்பும் கூட கிடைத்தது. ஈழமைப்புகளுக்கு இருந்த என்ன சகோதர யுத்தங்கள் இதெல்லாம் பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதெல்லாம் ஒரு வரலாறு. அது பின்னொரு சமயம் அந்த விஷயங்கள்லாம் இருக்கலாம். புஷ்பராணி பொறுத்தளவில் முக்கியத்துவம் வாய்ந்த தொடக்க கால முன்னோடிகளில் ஒருவராக இருக்கின்ற அவரை பற்றியும் அவரோட எழுத்துக்கள் பற்றியும் கொஞ்சம் சொல்வதற்காக, இலங்கையில் மயிலேட்டி என்ற சிறு கிராமத்தில் ஒடுக்கப்பட்ட தலித் குடும்பத்தில் பிறந்த புஷ்பராணி ஈழ விடுதலை போராட்ட முன்னோடிகளில் ஒருவர். ஈழத்தில் நடந்த ஆயுதம் தாங்கிய போராட்டத்தில் முதலாவதாக சிறை சென்ற இரு பெண் போராளிகளில் ஒருவர். ஈழப் போராட்ட இயக்கங்களின் தலைமை பொறுப்புகளில் இருந்தவர்களிடமும் பின்னாளில் தலைவர்களாக ஆனவர்களிடமும் அவர்கள் அந்த பொறுப்புக்கு வரும் முன்னரே அவர்களுடன் இணைந்து செயல்பட்டவர். ஈழ விடுதலை போராட்டத்தின் தொடக்ககால அமைப்புகளான தமிழர் இளைஞர் பேரவையிலும் தமிழ் ஈழ விடுதலை இயக்கத்திலும் TLO இயங்கிய புஷ்பராணி தமிழர் இளைஞர் பேரவையின் மகளிர் பிரிவு அமைப்பாளராக இருந்தவர். போராட்ட இயக்கங்களுக்குள் பெரும் கசப்புகளை சந்திக்க நேரிட்ட அவர் இயக்க அரசியலிருந்து ஒதுங்கி கொண்டாலும் கூட தொடர்ந்து அரச பயங்கரவாதத்தின் அடக்குமுறைகளை எதிர்கொண்டவர். ஈழப் போராட்டத்தில் எனது சாட்சியம் என்ற நூலை எழுதிய போராளி புஷ்பராஜா அவரது சகோதரர். 1986 பாரிஸுக்கு புலம்பெயர்ந்த அவர் கடந்த ஏப்ரல் 17 தனது 75வது வயதில் மறைந்தார் என்று அறிகிறோம். தலைமறைவு போராளிகளுக்கு சோறிட்டு வீட்டுக்குள் தூங்க வைத்துவிட்டு பட்டினியுடன் வீட்டு வாசலில் காவலில் இருந்த ஒரு போராளி குடும்பத்தின் மூத்த பெண் பிள்ளை என்று குறிப்பிடும் சோபாசக்தி தனக்கு சரியெனப்பட்டதை எந்த சபையிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் எதற்கு வஞ்சாமல் துணிந்து பேசிக்கொண்டிருக்கும் கலகக்காரி என்கிறார். அகாலம், ஈழப் போராட்ட நினைவு குறிப்புகள், 3 சிறுகதைகள், சில புத்தக அறிமுகங்கள், புலம்பெயர் தேசத்திலும் மக்காத பிளாஸ்டிக்காக இருந்த ஒரு சாதிய நச்சு, பெண்களுக்கு எதிரான பாலியல் சுரண்டல்கள் போன்ற சமூகத்தில் நிலவும் சமகால பிரச்சனைகள் போன்றவை குறித்த சில கட்டுரைகள், ஈழப் போராட்டத்தில் தனது அனுபவங்கள் குறித்த 2 நேர்காணல்கள் போன்றவைதான் புஷ்பராணி நமக்காக விட்டு சென்ற எழுத்துக்கள். இது தவிர வேறு சில எழுத்துக்கள் புத்தக வடிவம் பெறாமலும் இருக்கலாம். அவரது அனுபவத்தினோடே அவரது கால வரலாற்று பதிவுகள் அதில் புதைந்து கிடைக்கின்றன. பெரும்பாலும் சமூக அரசியல் போராட்டங்களில் ஈடுபட்ட சாமானியர்களின் பங்களிப்பு வரலாற்றில் பதிவு செய்யப்படுவதில்லை. அதிலும் பெண்களின் பங்களிப்புகள் பதிவு செய்யப்படுவது என்பது மிக குறைவாகவே உள்ளது. அந்த வகையில் ஈழப் போராட்டத்தின் தொடக்க காலத்தில் அவரை சுற்றி நிகழ்ந்த அரசியல் வரலாற்று நிகழ்வு குறித்த புஷ்பராணியின் பதிவுகள் முக்கியத்துவம் பெறுகின்றன. அகாலம் என்ற இந்த போராட்ட நினைவு குறிப்புகளை ஈழப் போராட்டத்தின் அவலங்களை சந்தித்த ஒரு பெண்ணின் வரலாறு, ஒரு குடும்பத்தின் வரலாறு, ஒரு சமூகத்தின் வரலாறு, ஒரு இனத்தின் வரலாறு என பலவிதமாக உணரப்பட வேண்டியது என்று இந்த புத்தக முன்னுரையில் கிளிநொச்சியில் இருக்கும் கருணாகரன் குறிப்பிடுவதை கவனிக்க வேண்டும். கேரளத்தில் நக்சலைட் போராளி அஜிதாவின் நினைவு குறிப்புகள் என்ற புத்தகம் அவருடைய ஏற்பட்டிய தாக்கம் ஈழப் போராட்ட நினைவு குறிப்புகளாக அகாலம் என்ற புத்தகத்தை எழுதி தூண்டியதாக புஷ்பராணி பதிவு செய்துள்ளார். ஈழ விடுதலை போராட்டம் குறித்து அதில் பங்கேற்ற பெண் போராளியின் அரசியல் அனுபவங்கள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தவை. வரலாற்றில் மறைக்கப்பட்ட சில பக்கங்களை பதிவு செய்கிறார். மிகுந்த நம்பிக்கையுடன் எண்ணிலடங்கா அர்ப்பணிப்புகளுடன் தொடங்கப்பட்ட ஒரு நியாயமான போராட்டத்தை நாங்கள் தோற்றுவிட்டு நிற்கிறோம் என்ற வாசகங்களுடன் அந்த புத்தகத்தில் தனது அனுபவ பகிர்வை தொடர்கிறார். தான் பிறந்து வளர்ந்த கிராமத்தில் சாதிய ஒடுக்குமுறை குறித்த விவரங்களுடன் தொடங்கும் அவரது இளமைகால அனுபவங்கள், ஈழ விடுதலை போராட்டத்தில் அரசியல் ஈடுபாடு, அந்த காலகட்ட தன்னையும் தன்னை சுற்றி நிகழ்ந்த நிகழ்வுகள் போன்றவற்றை தனது பார்வையில் பதிவு செய்கிறார். ஈழ விடுதலை போராட்டத்திற்கு உதவுவதற்காக 1976 புலோலி வங்கியில் கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளை கொழும்பில் சென்று தனது தோழி கல்யாணியுடன் சென்று கொடுக்கும் பணியை மேற்கொண்டதற்காக கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாணத்தில் கிங் ஹவுஸில் விசாரணை கைதியாக வைக்கப்படுகிறார். அங்கு இருந்தபோது அவருக்கு நேர்ந்த சித்திரவதைகளையும் கொடுமைகளையும் அவரது வார்த்தைகளை படிக்கும்போது அனைவரையும் கலங்க வைத்து விடுகிறது. அதன்பின் அரசியல் கைதியாக வெளிக்கடை சிறை வாசம். போராளிகள் குழுக்களின் செயல்பாடுகள் குறித்து அவர் தெரிவித்துள்ள சில கருத்துக்கள் மீது மாறுபாடுகள் கொண்டவர் இருக்கலாம். ஆனாலும் அவர் கூறுவதை கவனிக்காமல் கடந்துவிட முடியாது. பல்வேறு தவறுகளை மனமெந்து சுட்டிக்காட்டுவது அவர்களை பழிக்கும் நடவடிக்கையோ அல்லது அவர்களை அவதூறாக்கும் முயற்சியோ அல்ல. தவறுகளை சுட்டிக்காட்டுவது வெறுமனே குற்றப்பத்திரிகை சமர்ப்பிக்கும் வேலையும் அல்ல. இந்த தவறுகளிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த தவறுகளை
நாங்கள் எங்களிடமிருந்து வேரோடு களைய வேண்டியுள்ளது என்று புஷ்பராணி குறிப்பிடுகிறார். இயக்க வாழ்க்கையில் ஏமாற்றத்தையும் வதைகளையும் நான் அனுபவித்தது ஒரு புறம் இருக்க, எனது இயக்க வாழ்வு எனது மனதுக்கு நெருக்கமான பல தோழர்களை எனக்கு ஏற்படுத்தியும் தந்திருக்கிறது என்பதையும் அவர் நினைவு கூர்ந்துள்ளார். சிறையிலிருந்து விடுதலையான பிறகும் அவரது துயரங்கள் முடிவுக்கு வரவில்லை என்பதுதான் அவலம். சிறையில் இருந்தவள் கொள்ளைக்காரி என்ற முத்திரை குத்தப்பட்டதால் 31 வயது வரையிலும் அவருக்கு திருமணமாகவில்லை. 1980 புஷ்பராஜாவின் நண்பருடன் அவருக்கு திருமணம் நடைபெறுகிறது. 86 புலம்பெயர்ந்து பாரிஸில் வாழும் போதும் கணவரால் சொல்லனா துயரத்துக்கு ஆளாகி போனார். அகந்தை கொண்ட ஒரு ஆணின் அத்துமீறலால் இன்னலுக்கு ஆளான என் கதையின் ஒரு சிறு பகுதியைத்தான் குறிப்பிட்டுள்ளேன். முழுவதையும் கேட்கும்போது அதன் உணர்வுகள் உங்களையும் அலைக்கழிக்கும் என்பது எனக்கு தெரியும் என்கிறார். அவரது வாழ்வில் ஏற்பட்ட துயரங்கள், ஏமாற்றங்கள், கசப்பு உணர்வு அனுபவங்கள் அவரது சிறுகதைகளிலும் பிரதிபலிப்பதை பார்க்க முடியும். புகை, மரியா, தங்கமயில் ஆகிய கதைகளில் பெண்கள் படும் பாடுகளையும் வலிகளையும் இயல்பான போக்கில் சொல்லியிருக்கிறார். திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட மன உளைச்சலால் 20 வருடங்களுக்கு மேல் எழுதாமல் இருந்திருக்கிறார். இடைவிடாமல் தொடர்ந்து எழுதியிருந்தால் இன்னமும் நிறைய எழுதியிருக்கலாம். புலம்பெயர்ந்து வந்த பிறகும் சாதி திமிர் அடங்காமல் சாதி என்றால் என்னவென்றே தெரியாத புகழெடுத்து வாழும் குழந்தைகளுக்கு சாதி பிரிவுகளை சொல்லி வளர்க்கிறார்கள் என்ற சமூக ஆவேசம் அவரது எழுத்துக்களில் தொடர்ந்து இருந்து வந்துள்ளது. ஈழத்திலிருந்து புலம்பெயரும் போது உறவுகள், சொத்துக்கள், வீடு வாசல்கள், அழிக்க முடியாத பல நினைவு தடங்கள் என்று எல்லாவற்றையும் தராலேரியாக அங்கேயே விட்டு வந்தவர்கள் நம்மவர்கள். ஆனால் சாதியை விட்டுவிட முடியாமலும் வீணாய்ப்போன கலாச்சாரங்களையும் மேலோங்கி எண்ணங்களையும் முன்பிருந்ததை விட மிக அதிகமாகவே புதையல் போல பொத்திக் கொண்டும் வந்தார்கள். நாம் தஞ்சமடைந்த நாடுகளிலும் அவற்றை பேணி வளர்க்க அநாகரிகத்தை மிக உன்னதமாக நினைத்து பெரும் பேர் கொள்கிறார்கள் என்பதை முள்வேலி கட்டுரையில் குறிப்பிடுகிறார். ஜெயகாந்தன் அவரது ஆதர்ஷ எழுத்தாளர் என்பதை பதிவு செய்கிறார். எஸ். பொன்னுத்துரையின் நனவிடை தோய்தல் பற்றி எழுதும்போது அதில் உள்ள சுவாரஸ்யமும் பகடியும் அவரையும் தொற்றிக்கொள்கிறது. வித்யானந்தின் கூலித்தமிழ் புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ள கணிகையர் குலத்தில் உதித்த முத்துப்பழனி, அஞ்சுகம் போன்ற பெண் ஆளுமைகளின் அறிவாற்றல், கரை கடந்த கல்வித்திறன் ஆகியவற்றை சிலாயித்து எழுதியுள்ள அவர் அஞ்சுகம் எழுதிய உருத்திரக்கண்ணியர் கதாசார திரட்டு என்ற வரலாற்று நூல் அவரது தமிழ் புலமைக்கு எடுத்துக்காட்டு என்கிறார். N.K. ரகுநாதன் எழுதிய ஒரு பனஞ்சோலையின் கிராமத்தின் எழுச்சி என்ற புத்தகம் குறித்து எழுதும்போது, சாதி என்ற பூதம் எம்மவர் மத்தியில் வேரூன்றி இருப்பதை யாரும் மறுக்காதீர்கள். அது மாற்று மருந்தில்லாத கொடும் வியாதி போல் எம்மவர் எங்கு சென்றாலும் காமப்படுகிறது. எங்கேயும் எல்லோரும் ஊன்றிவிட்ட இந்த அநாகரிகம் என்றுதான் ஒழியப் போகிறது என்று கவலை கொள்கிறார். அகதி வாழ்க்கையை கடக்கும்போது அனுபவித்த வழிகளையும் அவதிகளையும் எழுதியுள்ள செல்வம் அருளானந்தத்தின் எழுதி தீராத பக்கங்கள் புத்தகத்திற்கு எழுதியுள்ள அறிமுக கட்டுரையில் புலம்பெயர்ந்து வாழ்வோரால் மட்டுமே உணர்ந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கை அனுபவங்கள் இன்னும் எழுதப்பட வேண்டிய தீரா பக்கங்களாக நம்மிடையே மறைந்தும் கிடைக்கின்றன என்று குறிப்பிடுகிறார். ஸ்வரபேதங்கள் என்ற கட்டுரையில் டப்பிங் துறையில் பின்னணி குரல் கலைஞராக 40 வருட கால பணியில் பாக்கியலட்சுமியின் சாதனைகள், அவரது வாழ்வின் துன்பியல் பகுதிகளையும் படிக்கும்போது அதில் கறந்து போய் உடைந்து விடும் அவர், குடும்ப அமைப்பு சிதறக்கூடாது என்று ஆரம்பத்தில் பாக்கியலட்சுமி தயங்கியது போலவே அதிகமான பெண்கள் தங்கள் திறமைகள் அனைத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு சித்திரவதைகளை தாங்கிக் கொண்டே தம் வாழ்நாட்களை துயரத்தோடு முடித்துக் கொள்வது பெரும் சோகம் என்கிறார். சமூகத்தில் இன ரீதியாகவும் சாதி ரீதியாகவும் பாலின ரீதியாகவும் ஒடுக்கப்பட்ட பெண்களின் வழியை, அவர்களது துயரத்தை தான் வாழ்ந்து பெற்ற அனுபவத்தின் வாயிலாக பதிவு செய்வது இவரது எழுத்துக்களை முக்கியத்துவம் வாய்ந்ததாக்கி விடுகிறது. எம்மை ஊடுருவி எம்மோடு இரண்டர கலந்த இயல்பான எழுத்து நடையால் மனதை சிறகடிக்க வைத்த எழுத்தாளர்களையும் மிகச்சிறந்த கலைஞர்களையும் அவர்கள் உயிரோடு இருக்கும் காலங்களில் கண்ணெடுத்து பார்த்து புகழ மறுக்கும் நாம் அவர்களது மறைவுக்கு பின்னரே தூக்கத்திலிருந்து திடுக்கிட்டு எழுந்தவர் போல அவர்தம் நினைவுகளையும் அவர்கள் மேல் கொண்ட உண்மையான நேசிப்பையும் உணர தலைப்படுகிறோம், பேசவும் புறப்படுகிறோம் என்று உலர்ந்திராத நினைவுகள் என்ற கட்டுரையில் புஷ்பராணி குறிப்பிடுகிறார். இவ்வளவு காலம் தாமதமாக வேணும் அவரது எழுத்துக்கள் மூலம் புஷ்பராணி என்ற அந்த போராளியை பற்றி நான் தெரிந்து கொள்ள அவரது மரணம் எனக்கு உதவி இருக்கிறது என்பதை சொல்ல வேண்டியது இருக்கிறது. புஷ்பராணியின் அகாலம் என்ற அனுபவ வரலாற்று பதிவை புத்தகமாக கொண்டு வந்த பதிப்பாசிரியர் சோபா சக்திக்கும், அந்த புத்தகத்தை வாழ்நாளிலேயே வெளியிட்ட கருப்பு பிரதிகள் பதிப்பகத்தைச் சேர்ந்த தோழர்கள் நீலகண்டன், அமுதா ஆகியோருக்கும் இந்த தமிழ் சமூகம் கடமைப்பட்டிருக்கிறது. புஷ்பராணியின் மறைவுக்கு பிறகு அவரது தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிகளை தற்போது புத்தகமாக்கிய வெளியிட்டுள்ள கருப்பு பிரதிகளுக்கும் நன்றி. அவர் தன்னுடைய சிறுகதை ஒன்றில், அதாவது ஜெயகாந்தன் தன்னுடைய சிறுகதை ஒன்றில், நாம் கிளிக்கும் தேதிகள் நம் காலடியில் குவிந்து பெருகி நம்மையே மூடிக்கொள்கின்றன. பிறகு நாம் அவற்றை கிழிப்பதே இல்லை. நம்மை பொறுத்தவரை நாம் மூழ்கி போன பிறகு, தேதிகளால் நாட்களால் நமது வாழ்நாள் மூழ்கடிக்கப்பட்ட பிறகு நமக்கும் தேதிக்குமே சம்பந்தமே அற்றுப்போகிறது. நாம் கிழித்திருந்த தாள்கள் உதிர்ந்தது போல நாமும் உதிர்ந்து போகிறோம் என்று குறிப்பிட்டது போல அவர் உதிர்ந்து போய்விடவில்லை, எம் நினைவுகள் என்றும் பொலிவோடு வீற்றிருப்பார் என்று ஜெயகாந்தன் பற்றி குறிப்பிட்டுள்ளார் புஷ்பராணி. இது ஈழப் போராட்டிகளின் முன்னணியில் ஒருவரான புஷ்பராணிக்கும் பொருந்தும். அவரை வரலாறு மறக்காது. எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.